அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். தேனியில் 29 நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பதுக்கி வைத்திருந்த இடத்தில் காவல்துறையினர் அதனை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருளானந்தத்திடம் கேட்கலாம். அருளானந்தன், எந்த இடத்துல இருந்து இதை பறிமுதல் செஞ்சிருக்காங்க? இது தொடர்பாக எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க? விக்னேஷ், அதாவது பெரியகுளம் அருகே உள்ள வடகரை பகுதியில காடுவெட்டி என்ற ஒரு பகுதியில அரண்மனைக்கு சொந்தமான புளியந்தோப்பு இருக்கு. அந்த புளியந்தோப்பு பகுதியில நேற்று இரவு மர்ம நபர்கள் நடமாட்டம் குறித்து அதாவது கிராம காவல், அதாவது விவசாயிகளுக்கான காவல் குழு இருக்கு. அந்த குழு தலைவருக்கு வந்த தகவலின் அடிப்படையில நள்ளிரவில் அவர்கள் அங்க சோதனை மேற்கொண்ட போது அவர்கள் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக நாட்டு வெடிகுண்டுகள், அதாவது நாட்டு வெடிகுண்டுக்கு மேல மாட்டு அந்த கொழுப்புகளை வைத்து அதை அதன் மேல கட்டி அதை பல இடங்கள்ல ஒரு 29 இடங்கள்ல வச்சிருக்காங்க. இவங்க போகும்போது அந்த நபர்கள் தப்பி ஓடி இருக்காங்க. உடனடியாக அந்த காவல் குழுவினர் அவங்களை துரத்தி பிடித்து அவர்களை விசாரணை செஞ்ச போது அவங்க வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக நாட்டு வெடிகுண்டு வச்சது தெரிய வந்திருக்கு. அதுல ஒருவரை பிடிச்சிருக்காங்க. ஒருவரை பிடிச்சு இரவிலே அந்த 29 இடங்கள்ல வைக்கப்பட்ட அந்த வனவிலங்குகள் வேட்டையாடுவதாக இருந்த நாட்டு வெடிகுண்டுகளை கைப்பற்றி அதன் பிறகு அந்த பிடிபட்ட நபரையும் பெரியகுளம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து அதை விசாரணை மேற்கொண்டதுல இப்ப தற்பொழுது அந்த நாட்டு வெடிகுண்டுகள் ஏற்கனவே கைப்பற்றி அவங்க ஒரு இடத்துல சேஃபா வச்சிருந்த இடத்துல இருந்து இப்போ பாம்பு ஸ்குவாட், அதாவது வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் பெரியகுளம் காவல்துறையினர் சம்பவ இடத்துல ஆய்வு செஞ்சு அந்த நாட்டு வெடிகுண்டுகளை கைப்பற்றி ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஒரு நபரிடமிருந்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இவர்கள் தற்பொழுது கியூ பிரான்ச் போலீசாரும் வனத்துறையினரும் இந்த விசாரணையில தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. ஏன்னா இந்த நாட்டு வெடிகுண்டுகள் எங்கிருந்து இவங்க வாங்கிட்டு வர்றாங்க, இது வனவிலங்குகள் வேட்டையாடுவதற்கு மட்டும் பயன்படுத்தப்படுகிறதா, இல்ல வேற எதுவும் சம்பவங்களில் ஈடுபடுவதற்கான இவர்கள் பயன்படுத்தியுள்ளார்களா என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. விக்னேஷ், தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருது அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. விவரங்களுக்கு நன்றி அருளானந்தம்.